எந்த துறையாக இருந்தாலும் சரி, சில போட்டி, பொறாமைகள் இருக்க தான் செய்யும். மனக்கசப்பும் வரதான் செய்யும். அப்படிதான் இங்க சினிமா துறையில விக்ரம் மற்றும் சூர்யா இருவருக்கும் இடையே மிகப்பெரிய அளவுல மனக்கசப்பு ஏற்பட்டிருக்காம். கல்யாணத்திற்கு கூட கூப்பிடாததற்கு இதுதான் காரணம்னு சொல்றாங்க. அது என்னவாக இருக்குன்னு வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சினிமாவுல ஒரு படத்திற்காக கடின உழைப்பு போடுபவர்கள்ல சிவாஜி மற்றும் கமலுக்கு அடுத்து இருப்பவர்கள் விக்ரம் மற்றும் சூர்யா தான். இருவருமே சம காலத்துல போராடி முன்னுக்கு வந்தவங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் விக்ரம் மற்றும் சூர்யா இருவருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்து வந்திருக்கு. ஆனால் அதன் பின்னர் இவர்கள் இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை கூட இல்லாத அளவுக்கு இப்போ மாறியிருக்கு. விக்ரம் மற்றும் சூர்யா இருவருக்குமே பொதுவான விஷயமாக இருப்பவர் இயக்குனர் பாலா. விக்ரமுக்கு சேது, சூர்யாவுக்கு நந்தானு 2 படங்களை கொடுத்து இருவரையுமே தமிழ் சினிமாவில் தூக்கி விட்டவர். இந்த இருவரையும் வைத்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு இயக்குனர் பாலா ஆசைப்பட்டது தான் அந்த 2 ஹீரோக்களின் பிரிவுக்கும் காரணமாகவே அமைஞ்சிருக்கான். விக்ரம் மற்றும் சூர்யாவை வைத்து பாலா இயக்கிய படம் தான் பிதாமகன். இந்த படத்தில் விக்ரம் சித்தன் என்னும் கேரக்டரில் வெற்றியனாக நடிச்சிருப்பாரு. படம் முழுக்க அவருக்கு வசனமே இருக்காது. அந்த நேரத்தில் சூர்யா காமெடி காட்சிகளில் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. சூர்யாவுக்கு காமெடி வரும் என்பதை மக்களுக்கு உணர்த்திய படம் பிதாமகன். பிதாமகன் படத்தில் ஷூட்டிங் ஆரம்பித்ததில் இருந்து விக்ரம் அவர்களுடைய கேரக்டர் மீது பெரிதாக ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கு. படம் முழுக்க சூர்யாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போலவும் விக்ரம் ஒப்புக்கு சப்பானாக இருப்பது போலவுமே அவருக்கு தோணியிருக்கு. ஒரு கட்டத்தில் டப்பிங் சமயத்தில் இயக்குனர் பாலாவிடம் சென்று சூர்யா சம்பந்தப்பட்ட காட்சிகளை கட் பண்ணுமாறு கூட விக்ரம் கேட்டிருக்கிறாரா. இந்த விஷயம் சூர்யாவின் காதுகளுக்கு போன பிறகு அவர் விக்ரமிடம் பேசுவது நிறுத்திட்டாரா. உண்மையில் பிதாமகன் படத்தில் அதிகமாக ஸ்கோர் செய்தது விக்ரம் கேரக்டர் என்பது பட ரிலீஸுக்கு பிறகுதான் விக்ரமுக்கு புரிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் விக்ரம் தொடர்ந்து ஜோதிகாவை தன்னுடைய படங்களில் நடிக்க வைத்து சூர்யாவை வெறுப்பேற்றுவதற்கு என்பது போல சொல்லப்படுது. இதனால் இவர்களுடைய மனக்கசப்பு உருவாகிருச்சு. இந்த மனக்கசப்பு காரணமாக தான் சூர்யா மற்றும் ஜோதிகாவின் திருமணத்திற்கு விக்ரமுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் விக்ரம் வேறு ஒரு பிரச்சனையில் இருந்தார், அதனால் தான் அந்த திருமணத்திற்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பின்னர் நடந்த கார்த்தியின் திருமணத்தில் விக்ரம் கலந்துக்கிட்டாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் எல்லாமே ஒரு கெஸ்ஸில் அடிச்சு விடுற மாதிரியே பலரும் பலவிதமான விஷயங்களை சமூக வலைதளங்களில் பரப்பி விட்டுறாங்க.